Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2021 ல இருந்தே Play Storeல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல both salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ண முடியும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல மல்டிபிள் ஆப்ஷன்ல லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்துல லோன் அப்படிங்கிறது செக்யூர்டு லோனாவும் கொடுத்துருக்காங்க, அன்செக்யூர்டு பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர்ட்டி லோன், கோல்டு லோன், வெஹிக்கிள் லோன்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரியில லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய லோன் பத்தின A to Z கம்ப்ளீட்டான பர்சனல் லோன் டீடைல்ஸா நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். சோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த நெக்ஸ்ட் பின் இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2021 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ஜஸ்ட் ஒரு 5000 பேர் கொடுத்தா ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.8 ஆவும் இருக்கு. இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அமர் அம்பா ஃபினான்ஸ் ஹையர் பர்ச்சேஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் இந்த அமர் அம்பா ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு டைரக்ட் RBI ரிஜிஸ்டர்ட் NBFC தான். இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல இவங்க RBIல என்ன நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா கொடுத்திருப்பாங்க. அதே சமயத்துல இந்த RBI ரிஜிஸ்டர்ட் NBFC பொறுத்தவரைக்கும் 1997 இருந்தே RBIல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு NBFC இருக்காங்க. அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா போட்டிருக்காங்க. அதர்வைஸ் அன்செக்யூர்டு பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 50,000 வரைக்கும் தரதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல எப்படி அப்ளை பண்ணணும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல மினி லோன், ஜம்போ லோன், செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோன், இந்த மாதிரி நிறைய விதமான லோன் அப்படிங்கிறது நிறைய விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் அந்த லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதுலையும் டிஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், அந்த விதத்துல இந்த அன்செக்யூர்டு பர்சனல் லோன் அப்படிங்கிறது தான் பொதுவா எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடிய லோனா இருக்கும். அதுல இவங்க ஸ்டார்டிங் 5000 இருந்து அதிகபட்சமா 50,000 வரையிலும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 6% ஆஃப் லோன் அமௌண்ட் பிளஸ் 18% GST அப்படிங்கிறது இருக்கும். ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 62 நாள்ல இருந்து அதிகபட்சமா 6 மந்த் வரைக்கும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதுவே ஃபீஸ் அண்ட் சார்ஜஸோட சேர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12 to 36% இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதை தவிர்த்து நார்மலா இந்த லோனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, சேலரி ப்ரூஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். இதை தவிர்த்து அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறதுமே இருக்கணும். அந்த விதத்துல பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத டெஃபினட்டா நீங்க சப்மிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே கைஸ், இதை தவிர்த்து செக்யூர்டு லோன் அப்படிங்கறத பொறுத்தவரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ல அதிகபட்சமா 5 கோடி வரையிலும் தரதா போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க கோல்டு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் அப்படிங்கிறதும் கொடுக்கணும். இல்ல நியூ கார் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான லோன் அப்படிங்கிறதும் செக்யூர்டு பர்சனல் லோன் ஆப்ஷன்ல கொடுக்கறதா போட்டிருக்காங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் டீடைல்ஸ் எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் நம்ம அந்த டீடைல்ஸை பார்க்க போறது கிடையாது. எனக்குமே பர்சனல் லோன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க கண்டிப்பா 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதர்வைஸ் அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் salaried பர்சன், நான் salaried பர்சன், செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் அந்த மாதிரி எல்லோருமே அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறது தெளிவா போட்டிருக்காங்க. அப்ளை பண்ண முடியும், பட் இருந்தாலும் ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது இவங்க பார்த்து எடுக்கிறது தான். அதையும் தெளிவா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணும்போது தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக தேவைப்படும். அட்ரஸ் ப்ரூஃப்காகவும் ஆதார் கார்டு அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு அப்படிங்கிறது நெசசரி, கண்டிப்பாக தேவைப்படும். இதை தவிர்த்து சேலரிடு பர்சனாக இருந்து நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா சேலரி ஸ்லிப்பை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அந்த விதத்தில் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது IT ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய காப்பி அப்படிங்கிறதும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து ஒருவேளை நீங்க ஏதாவது சின்னதா பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அது சம்பந்தமான ப்ரூஃப் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த ப்ரூஃப் அப்படிங்கறத நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்சல் பண்றத பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டான ப்ராசஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா 30 மினிட்ஸ்ல லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் கிடைக்கிறது, ஹேசல் ஃப்ரீ ப்ராசஸ் இருக்கிறது, இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். Okay guys, thank you.